ஹலோ எஸ் நம்ம மிஸ் எப்படி இருக்கீங்க? சமீபத்தில் பீகார் தேர்தல் நடந்து முடிஞ்சிச்சு. அதில் இந்த பிகே அதாவது பிரசாந்த் கிஷோர் வந்து 200 இடங்களுக்கு மேலே டெபாசிட் இழந்தார். இது வந்து எப்படி ஆகிப்போச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி திமுக கொத்தடிமையாக இருக்கட்டும், இல்லை பிஜேபியாக இருக்கட்டும், இல்லை மற்ற எதிர்க்கட்சிகளாக இருக்கட்டும், எல்லாருக்கும் அவுள் கிடைச்ச மாதிரி ஆகிப்போச்சு. அவுள்னா வாயில் போட்டு மென்னுக்கிட்டே இருக்கலாம், எவ்வளோ வேணால் இல்லை மெல்லலாம், அதுவாக பொறுமையாக மென்று முழுங்கி அது வாட்டுக்குள்ளே போயிடும். ஸோ இந்த அவுளை போட்டு மெல்றதுன்றதுக்கு பார்த்தீங்களா, சவுக்கு சவுக்குன்னு யாரையா பார்த்து பண்ணிக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி இதை வந்து தமிழக வெற்றி கழகம் விஜயை பார்த்து பண்ணிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி எல்லா கட்சிக்காரர்களும். ஏன்னா இன்றைக்கி பிகே அப்படின்றவர் வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டாக இருந்து பிஜேபி ஜெயிக்கிறதுக்கு காரணமாக இருந்த ஒன் ஆஃப் த மெயின் பர்சன், கீ பர்சன். போன எலெக்ஷனில் திமுக ஜெயிக்கிறதுக்கு ஒரு மென் ஆஃப் த கீ பர்சன். இப்படி மெயின் கீ பர்சனாக இருந்து இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழக வெற்றி கழகத்துடைய கட்சியில் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டாக இருக்கிறார் அப்படின்ற மாதிரி பேசலாம் அடிபட்டு ஒரு மீட்டிங்லாம் கூட பொதுக்குழுலாம் கூட கலந்துட்டு பிரசாந்த் கிஷோர் அதுக்கப்புறம் தெளிவாக சொல்லிட்டாரு, நான் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்ட்லாம் இல்லை, விஜய் அவர்களுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தேவையில்லை, அவர் ஒரு தனி ஆள், அவர் தனி முகமே போதும் அவர் இவ்வளோ இடத்துல ஜெயிக்கிறதுக்கு அப்படின்னு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டாக அவருடைய அனலைசேஷனை வச்சுட்டு அவர் வாட்டுக்கு போயிட்டார். அவர் இப்போ புதுசாக ஜனசேனா அப்படின்ற ஒரு கட்சி ஆரம்பித்து தான் இன்றைக்கி அங்கே வந்து எலெக்ஷனில் ஜெயித்தார். ஸோ இப்போ பிரசாந்த் கிஷோரை வச்சு தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் தளபதியோடைய அரசியல் களத்தை வந்து நிர்ணயிக்கிற ஒரு சூழ்நிலை ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அது என்ன ஏது ஏன் இதை வந்து கொண்டு வராங்க, இதை வச்சு யாரெல்லாம் என்னெல்லாம் வந்து டார்கெட் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமாக ரங்கராஜ் பாண்டே அவர் வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் வந்து விஜய்க்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டாக பேசுவாப்புல. சம்டைம்ஸ் வந்து ஆனால் விஜய் வந்து கூட்டணி இல்லாமல் அவர் வந்து ஜெயிக்க முடியாது, இந்த எலெக்ஷனில் ஜெயிக்க முடியாது, அடுத்த எலெக்ஷன் வேணால் பார்க்கலாம், ஆனால் இது எப்பயுமே சொல்லிட்டே இருப்பார், இந்த எலெக்ஷன் முடியாது. ஏன்னா அவருடைய எண்ணமும் வந்து ஏடிஎம்கே கூட விஜய் அவர்கள் சேரணும் வைக்கணும் அப்படின்ற எண்ணம் இருந்தாலும் திமுக எதிர்ப்பு தெரிவிக்கும் போது அதை வந்து விஜய் சாதகமாக தான் பேசுவார். ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கி ரங்கராஜ் பாண்டேயும் வந்து இதே கருத்து தான் வந்து தெரிவிச்சிருக்காரு. 234 தொகுதியில் விஜய் நின்னாலும் 200 தொகுதியில் டெபாசிட் இழப்பார் தனியாக நின்னா அப்படின்ற ஒரு பாயிண்டை வைக்கிறார். ஸோ என்னவா இருக்கும், ஏன் இதை வந்து சொல்கிறாங்க, இப்போ இந்த சந்தேகம் எல்லாருக்குமே வருமா அப்படின்ற ஒரு கேள்வி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வரலாம், இல்லை இளைஞர்களுக்கு வரலாம். ஏன்னு கேட்டால் இதே கேள்வியை வந்து இன்றைக்கி எல்லா ஊடகம் அதை மீடியா பர்சன் சொல்லிட்டு பெரிய பெரிய ஆட்கள் முன்னாடிலாம் இந்த கேள்வி வைக்கிறாங்க. முக்கியமாக இந்த நாஞ்சில் சம்பத் போன்றவர்கள் முன்னாடிலாம் இந்த கேள்வி வைக்கிறாங்க. இப்போ பிகே யாருப்பா அவர் அப்படின்ற கேள்வி தான் இங்கே. ஏன்னா பிகே பிரசாந்த் கிஷோர் ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு, அவர் இவ்வளோ பெரிய ஒரு கட்சி ஆரம்பித்து அவர் டெபாசிட் இழக்கிறாருன்னா படத்தில் மட்டும்தான் நடக்கும், உடனே கட்சி ஆரம்பித்து உடனே ஜெயிச்சிடலாம் அப்படின்ற அந்த எண்ணம் அந்த மென்டாலிட்டி வந்து இன்றைக்கி நிறையா பேர் வந்து விதைக்கிறாங்க. ஆக்சுவலி இல்லை, இது நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா தெளிவாக புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி எல்லாருக்குமே விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய மக்கள் செல்வாய்க்கை பார்த்து பயம், 100% பயம். அவர் தனியாக நின்னாலும் மெஜாரிட்டியில் ஜெயிப்பாருன்ற அந்த பயம் இருக்குது. ஆனால் இந்த பயத்தை கொஞ்சம் கூட வெளியில் காமிச்சிக்காமல் எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா விதைத்து கொண்டே இருக்கிறார்கள். கட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்தே விஜய் அவர்கள் அரசியல் தெரியாதவர், விஜய் அவர்களுக்கு என்ன அரசியல் புரிதல் இருக்குது, விஜய் அவர்களுக்கு அரசியல் புரிதல் இல்லாதனா கரூர் சம்பவத்தில் இப்படிலாம் நடந்துச்சு, விஜய் அவர்களுக்கு கட்டமைப்பு இல்லை, கட்சிக்கு கட்டமைப்பு இல்லை, விஜய் அவர்களால் வந்து ஜெயிக்க முடியாது, தனியாக நின்று ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லி விதைத்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த விதைப்பு தான் வந்து இளைஞர்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கேள்வியை எப்போ பார்த்தாலும் எழுப்பிக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படின்றத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்க்கணும். என்னது அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்க்கணும். பிரசாந்த் கிஷோர் அப்படின்றவர் இஸ் எ ஸ்ட்ராட்டஜிஸ்ட், அதாவது ஒரு மறைவில் இருந்து வேலை பார்ப்பவர். அவருடைய முகம் யாருக்கும் தெரியாது, அவர் யார் என்று யாருக்கும் தெரியாது. அவர் வந்து முத பிஜேபிக்கு வேலை பார்க்கும்போது யாருன்னு யாருக்காவது தெரியுமா, பிரசாந்த் கிஷோர்னா யாருக்காவது தெரியுமா, தெரியாது. இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமி எத்தனை பேருக்கு தெரியும், தெரியாது. ஏன்னா அவர் பின்னாடி இருந்து வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட். ஒரு கட்சியை எப்படி நகர்த்தி கொண்டு போகணும், இன்றைக்கி இருக்க கால சூழ்நிலை என்ன, இன்றைக்கி இருக்க பசங்களுடைய மென்டாலிட்டி என்ன, நம்மளுடைய ஓட்டர்ஸ் யார், நம்மளுடைய மெயின் ஓட்டர்ஸ் யார், அவங்களுக்கு என்ன தேவை, அதை ஃபோக்கஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் க்ரியேட் பண்ணுறதா இருக்கலாம். இன்றைக்கி திமுக ஆளுகின்ற இந்த ஆட்சியில் என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் மக்களுக்கு இருக்குது, அந்த பிரச்சனைகளை வந்து எடுத்து அதற்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியை க்ரியேட் பண்ணி அதற்கான ஒரு மேனிஃபெஸ்டோ க்ரியேட் பண்ணுறது, அப்புறம் வந்து மக்கள்கிட்ட போய் கட்சியை கொண்டு போய் சேர்க்குறது. ஸோ இதெல்லாம் தான் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டோட வேலை. ஸோ இதை தான் வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தார் நம்ம பிரசாந்த் கிஷோர் அவர்கள். இன்னும் உங்களுக்கு சிம்பிளாக புரியணும் அப்படின்னா என்டிகே சூர்யா நடித்த படம் பார்த்துருப்பீங்க. ஏன்னா இன்னொரு படம் இருக்குது, ஆர்ஜே பாலாஜி நடித்த படமும் இருக்குது. இந்த என்டிகேயில் வந்து சூர்யா வந்து இவராக வந்து எம்எல்ஏ கிட்ட வந்து வேலை பார்ப்போம்ல, அப்போ போயிட்டு இந்த ஐயாசாமி கையை கட்டிட்டு ஒரு லேடிக்கிட்ட போய் நிற்பார்ல,
அந்த பொண்ணுங்க தான் வந்து எப்படின்னா ஸ்ட்ராட்டஜிஸ்ட் மாதிரி இங்கே பிரசாந்த் கிஷோர். அப்போ அப்படி வேலை பார்த்தவர் திடீர்னு நான் கட்சியை ஆரம்பிக்கிறேன், வந்து கட்சியை ஆரம்பிச்சோன்னே எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொன்னோடனே பழந்துன்னு கொட்டை போட்டு கிட்டத்தட்ட கண்டினியூஸாக 4 வாட்டி 3 வாட்டி 5 வாட்டிலாம் ஆண்டவங்க தான் நிதிஷ்குமார் ஏரியா. அந்த மாதிரி ஏரியாவில் போயிட்டு ஒருத்தர் நான் கட்சி ஆரம்பித்து வர்றேன் அப்படின்னு சொல்லும்போது அது எப்படி பாசிபிலிட்டிஸாக வந்து மக்கள் அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரலாம். அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய லெவலில் பணபலமும் என்னது ஒவ்வொரு கிட்டத்தட்ட 75 லட்சம் பேரோ 1 கோடி பெண்களுக்கோ வந்து 10,000 ரூபா வந்து எலெக்ஷனுக்கு முன்னாலே பணம் கொடுத்ததாகும். ஸோ அது ஏதோ ஒரு ஸ்கீம் மூலிமா அதற்காக உலக வங்கியில் நிதி வாங்கி 14,000 கோடி 15,000 கோடி நிதி வாங்கி அது அப்படியே அங்கே போனது. ஸோ ஏகப்பட்ட ஓட் ஷோர் நடந்திருக்கு பீகாரில். இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்தும் பிரசாந்த் கிஷோர் வந்து டெபாசிட் போயிருக்காரு. இந்த பக்கம் ராகுல் காந்தி வந்து பார்த்திங்கன்னா அவரும் வந்து தன்னுடைய இழப்பை வந்து சந்திச்சிருக்கார். ஸோ இந்த இடத்துல அப்படியே கம்பேரிசன் பண்ணுவோம். விஜய் அவர்கள் யார், பிரசாந்த் கிஷோர் யார், இதை தான் நம்ம முதல்ல பார்க்கணும். இப்போ நீங்கள் கேட்கலாம் ஒரு கேள்வி, அவங்க வேலையை பார்க்கணும் அப்படின்னா இப்போ ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு பிரசாந்த் கிஷோர் அவரோட வேலையை பார்க்கணும் அப்படின்னா அவர் அதனால தான் அரசியலுக்கு வந்து இப்போ தோத்தார் அப்படின்னு நீங்கள் சொல்கிற அப்படின்னு நீங்கள் யாராவது கேட்கலாம். அப்போ விஜய் அவர்கள் நடிகர் தானே, ஏன் அரசியலுக்கு வரணும் அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்கலாம். இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா தமிழ்நாடு அரசியலும் மற்ற ஸ்டேட் அரசியலையும் நம்ம புரிஞ்சுக்கணும். தமிழ்நாடு அரசியலில் சினிமா மோகம், தெலுங்கானா அரசியலில் ஆந்திரா அரசியலில் சினிமா மோகம். அதனால தான் நீங்கள் 2 இடத்தையும் பார்த்தீங்கன்னா 2 இடத்துலையுமே நடிகர்கள் வந்து நாடாள வருவார்கள். புரியுதுங்களா? அப்படி நடிகர்கள் வரலைன்னா கூட இத்தனைக்கும் வந்து ஆந்திர பிரதேசலாம் பார்த்தீங்கன்னா வந்து சந்திரபாபு நாயுடு நடிகர் கிடையாது, ஜெகன்மோகன் ரெட்டி நடிகர் கிடையாது, ஒத்துக்கிறேன். பட் இருந்தாலும் அதற்கு முன்னாடி ஒருத்தர் வந்தவராக இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி அங்கே வந்து நடிகர்களை சிரஞ்சீவியை பார்க்கலாம். இப்போ பவன் கல்யாணம் வந்திருக்காரு. ஸோ இவங்களாம் வந்து நடிகர் கேட்டகரியில் இருக்கவங்களாம் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அங்கே தமிழ்நாட்டில் காலங்காலமாக நடிகர்களாக இருக்கவங்க மட்டும்தான் ஆட்சி பண்ணியிருந்திருக்காங்க. எம்ஜிஆர் காலகட்டத்திலேருந்து அதற்கு முன்னாடி ஆரம்பிக்கும் போது அண்ணா காலகட்டத்தில் நடிகர்கள் இல்லாமல் தான் இருந்தாங்க. பட் கலைஞர் அவர்கள்லாம் நடிகர்களை கொண்டாந்து மக்கள் மத்தியில் பூத்தி அவங்களை வந்து ஒரு நாடாளும் தலைமைக்கு பண்பு இருக்கவர்களாக மக்கள் மத்தியில் அக்செப்ட் பண்ணப்பட்டவர்கள். அண்ட் அதே மாதிரி வந்து அவங்க செஞ்சும் காட்டினவர். எம்ஜிஆராக இருக்கட்டும், ஜெயலலிதா இருக்கட்டும், கலைஞர் வந்து பிடிக்கலைனாலும் நமக்கு பிடிக்கலைனாலும் அவருடைய தமிழ், அவருடைய என்ன சொல்கிறது எழுத்து, இதெல்லாமே வந்து சினிமாவுக்கு எவ்வளோ பெரிய லெவலில் உதவி இருக்குது. அவருடைய மிகப்பெரிய படம் தான் அவருடைய எழுத்துக்களை வந்தவர் தான் பராசக்தி. இப்போ வரப்போகுது நம்ம ஜனநாயகம் கூட போட்டியாக. ஸோ இப்படி எல்லாமே சினிமா துறையிலேருந்து வந்தவங்க தான், அந்த ஆளுமையிலேருந்து வந்தவங்க தான். ஏன்னா நம்ம சினிமாவில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து நிஜத்தில் வந்து நல்லது செய்திருவார் அப்படின்ட்டு நம்பக்கூடிய ஒரு மக்கள் கூட்டமாக தமிழ்நாடு மக்கள் இருக்கிறோம் காலங்காலமாக. அப்படின்னும்போது இன்றைக்கி தமிழ்நாட்டில் அப்படி ஒரு தலைவராக தான் இன்றைக்கி விஜய் அவர்களை மக்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. அதாவது இன்றைக்கி விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்து வரும்போது யார் அதிகமாக அதை வரவேற்றாங்க அப்படின்னா மக்கள் தான். விஜய் அவர்களே எதிர்பார்க்கலாம் நம்ம கட்சி ஆரம்பித்து வந்தால் இப்படி ஒட்டுமொத்த மக்களையும் நம்மளை வரவேற்பாங்க. ஏன்னா அவர் வரும்போது என்ன நினச்சிருப்பாரு, நமக்கு ஒரு யங்ஸ்டர்ஸ் வாக்கு இருக்குது, நம்ம அந்த வாக்கை வச்சு உள்ளே வந்துடலாம். ஸோ ஒரு கூட்டணியோடு சேர்ந்து நம்ம அட்லீஸ்ட்டு ஒரு சிஎம் கேண்டிடேட்டுக்கு போட்டி போட்டோம்னா ஒரு ஆப்போசிட்லியாக கூட வந்து உட்காரலான்ற ஸ்டார்டிங் மைண்டில் வந்து கூட அவர் ஆரம்பித்து வந்திருக்கலாம். அப்படி தான் வருவாங்க. இது வந்து பேசிக். அப்படி வராமலாம் வந்து நான் வரும்போதே நான் வந்து அப்படின்லாம் வரமாட்டாங்க. ஆனால் வந்ததுக்கப்புறமா போகிற இடங்களிலும் மாநாடுகளிலும் அவருக்கு மக்கள் காட்டுகிற அன்பு எல்லாத்துக்கும் மேலே, கரூர் சம்பவத்துக்கு அப்புறமும் மக்கள் இந்த அளவுக்கு காட்டின அன்பு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் அவர் வந்து தன்னைத்தானே ரீஃபர்பிஷ் பண்ணி ரீஅனலைஸ் பண்ணி ஓகே நம்ம வந்து உண்மையாலுமே அப்போ மக்களுக்கானவன் தான், நம்மளை வந்து மக்கள் முழுசாக நம்புகிறாங்க, நம்மளை தவிர இன்றைக்கி தமிழ்நாட்டில் வேறு யாரையும் நம்புறதுக்கு மக்கள் ரெடியாக இல்லை அப்படின்றத விஜய் அவர்கள் இன்றைக்கி முழுசாக நம்ப ஆரம்பிச்சிட்டார். ஸோ இந்த நினைப்பு இப்போவும் மக்கள் மனசில் இருக்குது. ஸோ அதனால் வென் கம்பேரிட்டிவ்லி டு பிரசாந்த் கிஷோர், விஜய் இஸ் நாட் ஈக்குவல் டு பிரசாந்த் கிஷோர். ஏன்னா விஜய் அவர்கள் 30 வருடமாக தன்னுடைய முகத்தை வெளியில் காமிச்சு, அதை வெள்ளி திரையில் காமிச்சு அந்த முகத்தை மக்கள் மைண்டில் பூத்தி மனசில் பதிய வச்ச ஒரு நபர். அவருடைய முகத்தை இல்லை அவருடைய சின்னத்தை யாராவது பார்த்தாங்கன்னா அதை மனசில் பதிச்சுப்பாங்க, அதுதான் வேணும் அப்படின்னு நினைப்போம். பிரசாந்த் கிஷோர் அப்படின்ற இந்த முகத்தை யாரும் பெருசாக பார்க்கலை, யாரும் பெருசாக அக்செப்ட் பண்ணலை. அவர் ஸ்ட்ராட்டஜிஸ்டாகவே இருந்தாலும் அவரும் கட்சியை ஆரம்பித்து அவருடைய கட்சிக்கு வேணால் சில ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணியிருந்திருப்பார். ரீசெண்டாக ஒரு வீடியோலாம் பார்த்தேன், கார் மேலே ஏறி உட்காந்து பசங்க வந்து மேலே விழுவுறது, இப்படி சாயிறது, குதிக்கிறது, அதெல்லாம் பார்க்கும்போதே தெரியும் இட்ஸ் அன் நடிப்பு, அது நேச்சுரல் இல்லை அப்படின்றது தெரியும். பட் விஜய் அவர்கள் ஒரு வண்டியில் பஸ்ஸில் போகும்போது வேலை மேலே ஏறுறது, குதிக்கிறது, அதெல்லாம் வந்து நேச்சுரல். ஆர்வத்தில் பசங்க செய்கிறதுக்கும் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஒருத்தர் செய்கிறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இங்கே விஜய் அவர்களுக்கு நடப்பது எல்லாமே அவர் மேல் வைத்திருக்கும் அன்பால் நடக்கக்கூடியது.
பிரசாந்த் கிஷோர் போன்றவர்கள் நடப்பது எல்லாமே அவர் தன்னைத்தானே ப்ரொமோட் செய்துக்கிறதுக்கான செய்த வேலைகள். இன்றைக்கி இன்னொரு பேச்சும் கூட பெருசாக இருக்கிறது, பிரசாந்த் கிஷோர் பிஜேபியால் இறக்கி விடப்பட்டவரா அப்படின்னு. ஏன்னா இன்றைக்கி அவர் அந்த இடத்துல வந்து வாக்கு பிரித்தனால காங்கிரஸ் செம்மையாக அடி வாங்கியிருக்கு. ஏன்னா நிறைய இடங்களில் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் வந்து பிஜேபி ஜெயிக்கலை. 2000, 3000, 5000 ஓட்டுக்குள்ளே தான் ஜெயிச்சிருக்கு. அப்போ அந்த ஓட் ஷேரிங்கை பிரித்தது யார்? இங்கே தமிழ்நாட்டில் ஒருத்தர் இருக்கார் அதே மாதிரி ஒருத்தன் பிரிக்கிறதுக்கு. அவர் யார்? அவர் தான் நாய் டம்ளர் ப்ரூஸ். கிட்டத்தட்ட 15 வருஷமாக தான் செஞ்சுட்டு இருக்காரு. ஓட்டை பிரித்து திமுக சாதகமாக பண்ணிக்கிட்டு இருக்க ஒருத்தர். இப்போ பிரசாந்த் கிஷோரும் இதே தான் செய்தாரா? பிஜேபிக்காக ஏவி விடப்பட்டவர் தான் பிரசாந்த் கிஷோரா அப்படின்றதையும் இன்றைக்கி பல பேர் கேள்வி எழுப்பி கொண்டு இருக்கிறாங்க. ஸோ அதையும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. அண்ட் யாரை பக்கத்தில் வச்சுக்கணும் யாரை பக்கத்தில் வச்சுக்கூடாது அப்படின்றது விஜய்க்கும் நல்லா தெரியும். பிரசாந்த் கிஷோரை வந்து இன்ட்ரொடக்ஷன் பண்ணியிருக்கலாம், ஒரு மரியாதை நிமித்தமாக பார்த்துருக்கலாம், மரியாதை நிமித்தமாக பொதுக்குழுலையும் சேர்த்துருக்கலாம். பட் அதற்கப்புறமா அவர் நினச்சிருக்கலாம், எதற்கு நமக்கு தமிழ்நாட்டில் எதுக்கு பிரசாந்த் கிஷோர்? திமுக பண்ணுதுன்னா சரி பண்ணட்டும், நமக்கு நாம தான் பிராண்டு, நம்ம முகம்தான் பிராண்டு, நம்ம தான் வந்து மக்கள்கிட்ட போய் சேர போகிறோம். இதில் பிரசாந்த் கிஷோர் வந்து என்ன பண்ண போகிறாரு, யார் வந்து என்ன பண்ண போகிறாரு? ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு போதுன்னு நினச்சிருந்துருக்கலாம். பட் எந்த வேணா இருந்தாலும் இந்த முகம் அப்படின்ற ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதை வைத்து தான் மக்கள் வந்து ஒருத்தரை தலைவராக அக்செப்ட் பண்ணுவாங்களே ஒழிய திடீர்னு நேற்று முளைச்சவங்க வந்தவங்கலாம் யாரும் பண்ண போகிறது கிடையாது. அதனால தான் இன்றைக்கி பீகாரில் எத்தனை பிரச்சனையாக இருந்தாலும் நிதிஷ்குமார் போன்றவர்கள் இன்றைக்கி திருப்பி வந்து மக்கள் மத்தியில் பிரபலம் அடைஞ்சு திருப்பி வந்து அவங்க வந்து அந்த இடத்த பிடிக்கிறாங்க. அப்படின்னும்போது மக்கள் மனசில் இடம் பிடித்தவர்கள் இன்றைக்கும் திமுக ஏன் பலமான கட்சின்னு சொல்கிறாங்க? ஸ்டாலினுக்காகவா, உதயநிதிக்காகவா? கிடையாது, கலைஞருக்காக. ஏடிஎம்கே ஸ்ட்ராங்கான கட்சின்னு சொல்கிறாங்க, எடப்பாடி பழனிசாமிக்காகவா? இல்லை, எம்ஜிஆருக்காக, ஜெயலலிதாக்காக. ஸோ அப்போ இந்த முகங்களை மக்கள் மனசில் பூத்தி வச்சுருக்கனால, அந்த சின்னங்களை மக்கள் மனசில் பூத்தி வச்சுருக்கனால அந்த கட்சிக்கு எப்பயுமே ஒரு வாக்கு வங்கி இருக்குது அப்படின்ற அந்த மனநிலை மக்கள்கிட்ட இருக்குது. இன்றைக்கி இருக்க ஊடகவியலாளர்கிட்ட இருக்குது. பட் இருந்தாலும் மக்கள்கிட்ட இன்றைக்கி ஒரு மனநிலையிலிருந்து மாற்றம் இருக்குது. அப்படின்னா இந்த ரெண்டையும் மட்டும்தான் நம்ம ஆப்ஷனாக வச்சுருக்கோம். நமக்கு வேறு ஆப்ஷனே இல்லாதனால இது டு இதுன்னு போய்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி நமக்குன்னு ஒருத்தர் வரும்போது ஏன் நம்ம அவரை வந்து தேர்ந்தெடுக்கக்கூடாது, ஏன் அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கக்கூடாது அப்படின்ற மனநிலைமை இன்றைக்கி மக்கள்கிட்டையும் வந்திருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் தளபதி விஜய் அவர்கள், தமிழக வெற்றி கழகம் தான். ஸோ இந்த இடத்துல பிரசாந்த் கிஷோர் அண்ட் விஜய் இஸ் நாட் ஈக்குவல். அவரோட இடம் வேறு, இவரோட இடம் வேறு அப்படின்றத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த ஊடகங்கள்னு உட்காந்துக்கிட்டு இஷ்டத்துக்கு பேசிட்டு தான் இருப்பாங்க. அவங்களோட வேலை அதை செய்யட்டும். என்ன பண்ணுறது, அவங்களுடைய புலமும் ஓடணும்ல. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய மாற்று சக்தியாக இருக்கிறாரு அப்படின்னா இன்றைக்கி அது விஜய் அவர்கள் மட்டும்தான். அந்த மாற்று சக்தியை எப்படி அழிக்கலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி பிஜேபி போன்றவர்களும் திமுக போன்றவர்கள் கங்கணம் கொட்டிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு எஸ்ஏஆர் போன்ற விஷயங்களை எடுத்துகிட்டு வரதாக இருக்கட்டும், கள்ள ஓட்டு போடுற விஷயங்களாக இருக்கட்டும், இளைஞர்கள் ஓட்டை இல்லாமல் செய்கிறது எப்படி அப்படின்ற ஒரு வேலையை முக்கியமாக பார்த்துட்ருக்காங்க. ஸோ இளைஞர்களே, நீங்கள் கவனமாக இருங்க. வாக்காளர் பட்டியல் வரும்போது எத்தனை வாக்காளர் பட்டியல்கள் பேர் இல்லாமல் போகுது அப்படின்றத அனலைஸ் பண்ணி அதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கை வெகு விரைவாக நீங்களாம் எடுத்துகிட்டு போகணும். இங்கே நம்ம கொடுக்குற அழுத்தத்தில் எலெக்ஷன் கமிஷனே திணறி போகணும். என்னது, எலெக்ஷன் கமிஷனே திணறி போகணும். ஏன்னா கிட்டத்தட்ட 97% வாக்காளர்களுக்கு ஃபார்ம்லாம் கொடுத்துட்டோன்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்கு. நம்மளுடைய வாக்கு 6,35,00,000 எஸ்எஸ்ஆர் போன வருஷம் 2024. இந்த வாட்டி முதல் டிராஃப்ட் வாக்காளர் பட்டியலில் 6,35,00,000 பேர் வருதா, இல்லை அதை விட அதிகமாக வருதா, இல்லை அதை விட கம்மியாக வருதான்றதை பார்த்து நீங்கள் அதற்கான வேலையை துரிதமாக ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் 2026 இந்த இவங்க சொல்கிற அல்லு சில்லு இல்லு இந்த கதை எல்லாத்தையும் தூக்கி போட்டு விஜய் அவர்களை அந்த நாற்காலியில் உட்கார வைக்க முடியும். எந்த நாற்காலி? சிஎம் அப்படின்ற நாற்காலியில். அதை மைண்டில் வச்சுட்டு நீங்கள் எல்லாம் செயல்படுங்க அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நடந்த வீடியோவில் டேக் கேர், பை.